இங்கே வரையிருந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர், நகர, மாநகர நிர்வாகிகள், குறிப்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்கள், உங்களை இந்த சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுக்குழு சார்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமான தீர்மானங்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைகளை அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தீர்மானம் ஒரு முறை இல்லை, பல முறை இதே தீர்மானத்தை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது, அரசு செயல்படவில்லை, முதலமைச்சருக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, வளர்ச்சி தமிழ்நாட்டிலே கிடையாது, சட்டம் ஒழுங்கு எதுவும் கிடையாது, வளர்ச்சி என்றால் விவசாய வேளாண் வளர்ச்சி முற்றிலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலே படிக்கின்ற பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கு ஒரு முடிவு வேண்டும். முடிவு வேண்டுமா வேணாமா? நிச்சயமாக வேண்டும். அந்த முடிவுதான் இப்பொழுது நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். போதும், இவர்கள் ஆண்டது போதும். அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதில் மாற்று கருத்தை கிடையாது. நமக்கு மட்டுமில்லை, வெளியில் உள்ள மக்களுக்கும். இன்னைக்கு சாலையில நடந்து கொண்டு யாராவது கேளுங்க, நம்ம ஆட்சி எப்படிப்பா நடக்குது? ஆட்சியார் நான் சொல்லிட்டு டீசெண்டா சொல்றேன். உங்களுக்கு தெரியல என்ன பேசுவாங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு நம்முடைய இந்த பொதுக்குழு மட்டுமில்லை, இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்தாக பல நிகழ்ச்சிகளை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். அதெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பொதுக்குழு முதல் கட்டமாக நம்முடைய கட்சியை இன்னும் பலப்படுத்த வேண்டும். 36 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இடமான காவலர் சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கினார். தொடங்கிய நோக்கம் சமூக நீதி. நம் கட்சியினுடைய அடித்தளமே சமூக நீதி. சமூக நீதி என்றால் சமூகத்தில், சமுதாயத்தில் உள்ள அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அடித்தள மக்கள் முன்னுக்கு சமநிலைக்கு, அதாவது முன்னேறிய மக்கள் ஏதோ ஒரு நிலையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் முன்னேறிய சமுதாயம் இருக்கிறது, பின்தங்கிய சமுதாயம் மட்டத்தில் கீழே இருக்கிறது. இந்த கீழ் இருக்கின்ற மக்கள் எப்போ இந்த நிலைக்கு போகிறார்களோ அதுதான் சமூக நீதி. எப்படி போவாங்க, எப்படி போக முடியும்? அதற்கு எந்த ஒரு யோசனையும் திமுக இல்லை. அல்ல, முக்கியமான யோசனை என்ன? முக்கியமான அடித்தளமே கீழே இருக்கின்ற மக்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். கொடுத்தால் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ்வார்கள், முன்னேறுவார்கள். இதுதான் அடிப்படை அறிவு. ஆனால் அந்த அடிப்படைகளும் தெரியாத இப்போ திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு பக்கம் சமூக நீதிக்கு ஆதரவாளர்கள், ஒரு பக்கம் சமூக நீதிக்கு எதிரானவர்கள். ஆனால் அது முற்றிலும் இல்லாத திமுக சமூக நீதி பற்றி பேசுபவர்கள், ஆனால் சமூக நீதி நடைமுறைப்படுத்த தவறியவர்கள் திமுக. பேசுறது மட்டும்தான் தெரியும் திமுக. மேடையில பேசுவாங்க, சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்காய், அது கை தட்டிட்டு மக்கள் போய் கை தட்டிட்டு போறாங்க. அதனால இதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு இன்னும் அதை பத்தி கவலை இல்லாமல் போதும்பா, வீட்டுக்கு போகணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். நம்ம கட்சியை நம்ம இன்னும் பலப்படுத்த வேண்டும். நமக்கு கிட்டத்தட்ட உறுப்பினர் அட்டை வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேன். எனக்கு யாருக்கு கொடுத்தா, என்னோட வீடு சென்னையில நீலகிரியில் இருக்கு, சொந்த வீடு. அந்த வீட்டிலோடைய அந்த வட்ட செயலர் மோகன் ராமன் எனக்கு அவர்தான் இந்த உறுப்பினர் என்ன கொடுத்தார். அதே போல நீங்க உங்க பகுதியில் இருக்கிற கிளையோ அல்லது அங்க இருக்கின்ற வட்ட செயலாளரோ இங்க
மாநகரத்தில் இருந்தீங்கன்னா வட்ட செயலாளரோ பகுதி செயலாளரோ கிராமத்தில் இருந்த கிளை செயலாளர் இந்த அட்டையை வாங்கிட்டு மக்களுக்கு இந்த அட்டை இதை வாங்கிட்டு இதை நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல புதிய உறுப்பினர்கள் சேருங்கள். இளைஞர்கள் எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களை பிடிச்சி இந்தப்பா தம்பி இந்தப்பா தம்பி இந்தம்மா நிகழ்ச்சி வச்சுக்கணும். அது இல்லாமல் உங்களுடைய இருக்கின்ற உறுப்பினருடைய அட்டையை புதுப்பிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான வேலை. கிராமத்தில் கிளைகளை புதுப்பிக்க வேண்டும். வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் ஏஜென்ட் ஒரு 10 பேர் கொடுங்க. ஒவ்வொரு பூத்துலையும் கொடுத்திருக்கிறாங்க. அதை இன்னும் புதுப்பிக்கணும். இதுதான் முக்கியமான இன்றைய கட்டத்தில் நீங்கள் செய்கின்ற வேலையை நாம் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் செய்கின்ற வேலையாக முதல் கட்டமாக அடுத்தது அடுத்த மாதம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சர்மா சொன்னது போன்ற ஜூலை மாதம் 25ஆம் நாள் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கு பசுமை தாயம் நாள். அந்த நாள் நான் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் 3 நாட்களில் மக்களை சந்தித்து நேரடியாக சந்தித்து தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்த பயணம், தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகள் எவ்வளவோ இருக்கு. 10 உரிமைகளாக அதில் எல்லாம் குறித்து வச்சிருக்கிறோம். இந்த 10 உரிமைகளும் நாம் பெற்றுவிட்டால் நீங்கள் எல்லாம் வளர்ந்து விடுவீர்கள். தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலம் மட்டுமில்லை. இந்த உரிமைகளை நம்ம பயன்படுத்தினால் தமிழ்நாடு இந்தியாவில் மட்டுமில்லை, சிங்கப்பூருக்கு நிகராக தமிழ்நாடு போட்டி போடலாம். இன்னைக்கு உலகத்தில் சிங்கப்பூர் வளர்ந்த நாடு, இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, ஜப்பான் வளர்ந்த நாடு, தென்கொரியா வளர்ந்த நாடு ஆசியாவில். அப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான். ஆனால் சிங்கப்பூருக்கு நிகராக நாம் தமிழ்நாட்டை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இந்த 10 உரிமைகளை அரசு நமக்கு கொடுக்கணும், செயல்படுத்தணும், நாம அதை பெறணும். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் போய் கேட்டா கொடுப்பாரு. அவருக்கு முதல்ல தெரியுமா என்ன நடக்குது? அந்த காலத்துல மன்னர்கள் இருப்பாங்க. அமைச்சரே மாதம் மும்மாறி முடிகிறதா அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்கும், தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதலமைச்சர் தெரியும். ஏதோ இந்த ரோட் ஷோ கூட்டிட்டு போறாங்க, நிக்க வைக்கிறாங்க, அங்க ஆளுநர் திமுக இப்படி தாண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திமுக கட்சி பெண்களை ஒரு 10 பேர் கூட்டிட்டு போறாங்க. ஏமா இதுதான் நீ சொல்லணுமா? அவங்க கேட்டா இதுதான் பதில் சொல்லணுமா? இந்த ஒரு பதில், 2வது பதில், 3வது பதிலுமா இப்படி சொல்லணுமா சொல்லிட்டு அவங்க கேட்கணுமா? நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கையா மகிழ்ச்சியா என்ன நாடகம் என்ன டிராமா? இன்னும் தமிழ்நாடு மக்கள் நம்ம முட்டாளுங்க. நீங்க செய்யற பித்தலாட்டம், நீங்க செய்யற டிராமா நம்புறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. என் தம்பிகளும் என் தங்கைகளும் எல்லாம் தெளிவா நாடகம் வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல போறாங்க. போங்க, உண்மையா உண்மையா செய்ய. நீ முதலமைச்சர், ஒரு நாடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மாநிலத்துடைய முதலமைச்சர். எல்லாரும் மட்டும் சந்திக்க என்ன பிரச்சனை கஷ்டம் கேளு. உங்களுக்கு உண்மையிலே கஷ்டங்களை தெரிய வேண்டும் என்றால் நம்ம கிராமத்துல யாருக்கும் தெரியாம நீங்க அமைதியா போய் ஒரு பெண்ணுகிட்ட கேளுங்களேன், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன பிரச்சனை கேளுங்களேன். ஏன் ஒரு விவசாயத்தை போய் கேளுங்களேன், என்ன விவசாயம் என்ன கஷ்டப்படுறாங்க கேளுங்களேன். அதை வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் இதுவரை சரித்திரத்திலே எந்த முதலமைச்சரும் கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடல. கல்லணையில தண்ணீர் திறந்து விடுறதால யாருக்கு தெரியுமா? அங்க இருக்கிற பிடபிள்யூ ஆபீசர் வாட்டர் போர்டு இருக்கிற இஓட வேலை, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் வேலையா? அது முதலமைச்சர் வேலையாது? இதாயும் வரலாற்றிலே முதலாக ஒரு முதலமைச்சர் கல்லணையிலே தண்ணீர் திறந்து விட்டார். யார் யார்
வச்சான். இந்த அணையை கண்ட்ரோல் பண்ணதான் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் சுதந்திரம் இந்தியா 78 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் அணையில நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாது. இதுதான் நாங்க செம்பரம்பாறையில் நடந்தது. இதுதான் நாங்க நம்மளுடைய சாத்தனூர் அணையில நடந்தது. சாத்தனூர் அணையை திறக்கணும் யாரோட அனுமதி கேட்டாங்க? முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கிறார். அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும் எப்ப தண்ணி வருது, எவ்வளவு வருது, எப்ப திறந்து வருதுன்னு அவனுக்கு தெரியும். இது முதலமைச்சர் அனுமதி தான் பண்ணணுமா? என்னையா அந்த காலத்துல வெள்ளாதார காலத்திலே இன்னும் அப்படியே இருக்கீங்க. இதுகிட்ட ஆட்சியை விடுக்கிறாங்க. அவங்க வேலையை அவங்க வீட்டு போகிறாங்க. நல்லா செய்வாங்க, நல்ல வேலையை செய்வாங்க. விளம்பரம் விளம்பரம் அப்படின்னா மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. சர்வே பண்ணுங்க ரோட்ல போயிட்டு தமிழ்நாடு ஆட்சியாக சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு நடக்கும். எக்ஸாம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். அது என்னன்னு தெரியுமா? தெரியல. அது அரசு வேலை. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. அரசு வேலைன்னா குரூப் 1ல என்ன வேலைன்னா டெபுட்டி கலெக்டர் வேலை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வேலை, டிஎஸ்பி அதில் தேர்வு கொடுப்பாங்க. டெபுட்டி கலெக்டர் வேலைன்னா இந்த டெபுட்டி கலெக்டர் தான் நாளைக்கு கலெக்டரா வருவாரு, செக்ரட்டரியா வருவாரு, செயலாளரா வருவாரு, தமிழ்நாட்டை நிர்வாகிக்கூடிய அந்த வேலை. இந்த டிஎஸ்பி தான் நாளைக்கு எஸ்பி, டிஐஜி, ஐஜி, அதுக்கப்புறம் ஏடிஜிபி, டிஜிபி எல்லாம் வந்து உயர்ந்த போலீஸ் அதிகாரிகள். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் நாளைக்கு அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜி வருவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வருவாங்க, எல்லாம் வருவாங்க. இவங்க இங்க நேற்று நடந்த தேர்வுல இந்த தேர்வுக்காக கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டது தெரியுமா? இதுல 62வது கேள்வி குரூப் 1 தேர்வில் 62வது கேள்வி, வணிக நிறுவனங்கள் தமிழ்நாட்டை ஏன் முதலீட்டுக்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன என்பதுதான் அந்த வினா. அதற்கு 5 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதாவது தமிழ்நாட்டைய மற்ற நாடுகளிலிருந்து முதலீடு இங்கே செய்யறாங்க ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இதுவரைக்கும் 10 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுல 10 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அமெரிக்காவில் இருந்து இப்ப முதலமைச்சர் 17 நாள் அமெரிக்கா போனார்ல. எதுக்கு போனார் தெரியுமா? எனக்கு தெரியும் எதுக்கு போனார், உங்களுக்கு தெரியாது. அங்க இருந்து ஏதோ அங்க தங்கினாரா, அங்க வந்தாரா, போனாரா. 10 லட்சம் கோடிக்கு எவ்வளவு இன்னைக்கு முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு இன்னைக்கு பதில் வராது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. 10 லட்சம் கோடியில மொத்தமா அதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு கேள்வி. அடுத்தது 156வது வினா. தமிழ்நாடு அரசு 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் சின்னத்தை மாற்றிவிட்டு ரூ சின்னத்தை பயன்படுத்தியது. இதற்கான காரணம் அனைவருக்கும் பரவலான வளர்ச்சியை ஏற்படுத்துமா? இதெல்லாம் கேள்வி. ரூபாய் சின்னத்தை மாற்றி ரூபா பற்ற வளர்ச்சி வருமா? வளர்ச்சி எப்படி வரணும் தெரியுமா? முதல்ல டாஸ்மாக் கடையை மூடியாதான வளர்ச்சி வரும் தமிழ்நாடு. போதைய ஒழிய வளர்ச்சி தானா வரும் தமிழ்நாடுக்கு. அதை விட்டுட்டு ரூபாய் மாத்திட்டு ரூ போட்டா வளர்ச்சி வந்துடும். யார்கிட்ட கேட்கிறாங்க இதெல்லாம்? டிஎஸ்பி கிட்ட, டெபுட்டி கலெக்டர் கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கிட்ட கேள்வி செலக்ட் பண்ணது. அதன் பிறகு
திமுக இன்னொரு கேள்வி, திமுக எதற்காக இந்திய போராட்டம் நடத்தியது என்று 121ஆம் கேள்வி. இந்த கேள்விக்கு விட மு.க. ஸ்டாலின் அவருக்கே தெரியாது, முதலமைச்சரே தெரியாது. இது திமுக நடந்த இந்திய போராட்டம். தமிழ்நாட்டின் மாணவர்கள் அன்றைய காலத்தில் திமுக தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இந்திய போராட்டம் நடத்தினாங்க, திமுக செஞ்சு பண்ணிட்டாங்க. அடுத்தது 169வது கேள்வி, அண்ணாதுரை எதற்காக தீகாவில் சேர்ந்தார்? இவை எந்த விழாவுக்கும் சரியான விடை இல்லை. முதலமைச்சர் அதாவது அண்ணாதுரை தீகாவில் எதுக்கு சேர்ந்தார்? இது ஒரு கேள்வி. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்க வேண்டிய கேள்வியாக. இந்த விடை திமுக தெரியல. ஏன் அந்த அடுத்த கேள்வி கேட்க வேண்டியதுதானே? அண்ணாதுரை தீகாவில் இருந்து ஏன் பிரிஞ்சு வந்தாரு கேட்க வேண்டியது, அதை கேட்க மாட்டாங்க. ஏன் சேர்ந்தான்னு கேட்கிற கேள்வி, ஏன் பிரிஞ்சாரு கேட்க வேண்டியது, பெரியாரிடம் ஏன் பிரிஞ்சு வந்தாரு கேட்க வேண்டியது அந்த கேள்வி. இதெல்லாம் என்னென்னமோ கேள்வி கேட்டுக்கிட்டு அதன் பிறகு என்னென்னமோ நிறைய கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் நான் சொன்னேன். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பற்றி பின்வரும் கேள்விகள். தமிழ் புதல்வர் திட்டம், இது தமிழ் புதல்வர் திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், இலவச பஸ் பாஸ், பெண்களுக்கு கொடுக்கிற பஸ் பாஸ் தான் கேள்வி. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை போன்ற தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு நேரம் வந்துவிட்டது, காலம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். நான் சொல்லிட்டேன், இந்த வேலூர் மாநகரம் கஞ்சா மாநகரமா மாறிடுச்சு. கஞ்சா மாநகரம் போதைப் பொருட்கள் மாநகரமா மாறிடுச்சு. பார்டர்ல இருந்து ஏகப்பட்டது வருது, தினமும் வந்துட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் அவங்க வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க. அந்த நாசமா போயிட்டு இருக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்த திமுக ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும். அவர்கள் எல்லாம் விட்டு வேண்டும். இன்னொன்று இந்த வேலூர் இப்போ இந்த வேலூர் கோடை காலத்தில் வேலூர் மாநகரம் எதற்கு புகழ் பெற்றது? வெயில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட், 115 டிகிரி ஃபாரன்ஹீட். சென்டிகிரேட்ல பாத்தீங்கன்னா 43, 44, 45 டிகிரி சென்டிகிரேட். அவ்வளோ வெயில் தாக்குறது. இதற்கு எத்தனையோ முறை நாங்கள் சொன்னோம். இளவரசர் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, எத்தனையோ முறை நம்ம சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? இந்த சுற்றி வேலூர் மாநகரத்தில் சுற்றி இருக்கிற மலைப்பகுதியை, அங்க இருக்கின்ற மலைப்பகுதிக்கு நாங்க மரம் நட்டோம். பசுமை தாயக்காக நாங்க மரம் நட்டோம். எங்களுக்கு அனுமதி கொடுங்க. தமிழக அரசும் சரி, வனத்துறை அனுமதி கொடுங்க. இப்போ நாங்க சொல்ற 110 டிகிரி ஃபாரன்ஹீட் நாங்க மரம் நட்டதுக்கு அனுமதி கொடுத்து எங்களோட நோக்கம் 10 லட்சம் மரங்களை இங்க நட வேண்டும் என்று எங்களோட நோக்கம். ஆனாலும் அதை தொடங்கியிருக்கிறோம், மரம் நட தொடங்கியிருக்கிறோம். ஆனாலும் அனுமதி இல்லை. அப்படி அனுமதி கொடுத்தால் முறையாக 10 லட்சம் மரங்களை நாங்கள் நட்டு இன்னும் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி கூட ஒரு வருடம் போவாது. 3 டிகிரி கம்மியாக தான் இந்த வேலூர் மாநகரத்தில் இருக்கும். இது போன்ற செயல் திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேண்டும். அதெல்லாம் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேலூரில் உள்ள அனைத்து நிலை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பாதாள பிரச்சனை,
இந்த பாலாற்றை பற்றி பேசுகின்ற ஒரே கட்சி யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். நம்ம மட்டும்தான் பேசிட்டு யாரும் பேசுறது இல்லை. பேசுறது மட்டும் இல்லை, பாலாற்றை காப்போம் என்று 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். 2 நாள் நடைபயணம் பிள்ளூர்ல இருந்து பதினெட்டு வரைக்கும் 2 நாள் நடந்து துண்டுபிடிச்சல் கொடுத்து பாலாற்றை காப்போம். எனக்கு முன்பு மருத்துவர் ஐயாக்கள் 96 வாணியம்பாடியிலிருந்து வாலாஜா வரைக்கும் 3 நாள் சைக்கிள் பேரணி. 3 நாள் நினைச்சு பாருங்க. 2006 1996 இதை பசுமை தாய சார்பில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதன் பிறகு நானும் 2000 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ராணிப்பேட்டையிலிருந்து வேலூர் வரைக்கும் சைக்கிள் பேரணி நடத்தினோம். கிட்டத்தட்ட 3000 இளைஞர்கள் கூட வந்தாங்க, சைக்கிள் வந்தாங்க. எதுக்கு? இந்த பாலத்தை காரணம். எத்தனையோ போராட்டங்கள், தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் ஒரு 3 தடுப்பணை தான் கட்டியிருக்கிறாங்க. எவ்வளவு கட்டியிருக்கிறோம்? 23 தடுப்பணைகள் பாலாற்றில் கட்டியிருக்க வேண்டும் குறைந்தது. ஆனால் 3 மட்டும்தான் கட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நான் நேற்று கூட சொன்னேன், பாலாற்றில் இந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு நாம் நடத்தணும் சமீபத்தில். அந்த மாநாடு கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் திமுக பயம் வந்துச்சு. அதுக்கு முன்பு கொஞ்சம் பத்திரமா இருந்தாங்க. ஆனா அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் சொந்தங்கள் அங்கே அவர்களாக வந்தார்கள். ஒரு பைசா நம்ம செலவு இல்லை. வாயை பொழுது பார்த்தாங்க திமுக. என்னடா எங்க இருந்தா வந்தாங்க? எப்படி வந்தாங்க? அவங்களே பஸ் ரெடி பண்ணாங்க, 3 வேளை சாப்பாடு அவங்களே எடுத்து வந்தாங்க, குடிக்கிற தண்ணி கூட எடுத்து வந்தாங்க. அங்கேயே காலையில வந்து உட்கார்ந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்தாங்க. விடிய கால 4 மணிக்கு தான் வெளியிலே போனாங்க. அவ்வளவு அமைதியா நடந்தது. ஒரு சின்ன பிரச்சனை சம்பாவனை எதுவுமே கிடையாது. எப்படி வந்தாங்க, கூட்டாங்க, கொண்டாடினாங்க, அமைதியா வீட்டுக்கு போனாங்க. என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க, இப்படி நடக்கும், அப்படி வன்முறை, இப்படி பிரச்சனை. அதெல்லாம் அந்த கிராமம். அந்த மாநாட்டில் நான் பேசுறது உங்களுக்கு தெரியும். என் தம்பிகளும் என் தங்கைகளும் நீங்க எல்லாம் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும். உங்க மேல ஒரு வழக்கு வரக்கூடாது. வளர்ச்சியான அரசியல் நோக்கி நாம் செல்கின்றோம் என்றெல்லாம் உபதேசம் எல்லாம் நம்ம கொடுத்தோம். அந்த மாநாடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு பயம் வந்துச்சு, நடுங்கிட்டு இருக்குது. என்ன பயம் தெரியுமா? திமுக 4 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயாவையும் இந்த சமுதாயத்தில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. 4 ஆண்டு காலமாக கடந்த ஆட்சி காலத்திலே இந்த சமுதாயத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் வந்த பிறகு அதை தடை செய்து விட்டார்கள் நீதிமன்றத்தில். ஆனால் சரியான முறையிலே விவாதம் நடத்தல திமுக. ஏதோ ஏழுதான நடத்தினாங்க, சரியான புள்ளிவர்கள் கொடுக்கல, சரியான வாதங்களை வைக்கல, எனக்கு தெரியும். அதே வேளையில நம்ம வழக்கறிஞர்களும் வாதங்கள் வைத்தோம். அவங்க நம்ம வழக்கறிஞர்களோட அரசு வழக்கறிஞருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீதிபதிகள். வைக்காத காரணத்தால் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையும், அதேவேளை உச்ச நீதிமன்றம் நாம் சென்றோம். உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டிலே அங்கே 2 நீதிபதிகள் மிக நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க என்ற தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னாங்க. சொல்லி இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. இவங்க ஆட்சிக்கு எப்போ வந்தாங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 3 ஆண்டு காலமோ ஐயா கிட்ட என்கிட்ட பல முறை முதலமைச்சர் சொன்னாரு, நாங்க நிச்சயமா நாங்க கொடுக்கிறோம், தைரியமா இருங்க, உறுதியா நாங்க கொடுக்கிறோம். பல முறை நான் சந்திச்ச 3 முறை சந்திச்ச முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் நிச்சயமா தரேன். ஐயா சந்திச்சா 2 முறை சந்தித்தா கூட உறுதியா ஐயா நீ போக நான் தரேன். இதை நம்பி இல்லைன்னா நான் வேற விதமான எத்தனையோ போராட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். அதை போராட்டம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சூழ்ச்சி செய்து நம்ப வைத்து கழுத்தழுத்த திமுக.
அதனால நம்ம பெருசா போராட்டம் இடையில நம்ம பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு போராட்டம் நம்ம பண்ண போறோம்னு சொன்ன உடனே இல்ல இல்ல பண்ணாதீங்க நாங்க கொடுத்துறோம் பேசி இந்த நாங்க சேகரிக்கிறோம், இந்த தகவல் சேகரிக்கிறோம், இதெல்லாம் சொல்லியே ஏமாற்றிய திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த இந்த வன்னிய சமுதாயம் மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துவார்கள். செய்ய வேண்டும். என்னையா கேட்டோம்? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற தரவுகளை சேகரிக்க டேட்டா எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கிற, ஆப்பிரிக்காவில் இருக்கிறா? தமிழ்நாடு அரசுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கு டேட்டா. இந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் தட்டா டேட்டா வரப்போகுது. அந்த டேட்டாவை வச்சுட்டு நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டு போங்கன்னு யார் சொன்னா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. 3 ஆண்டுகள் ஆகிறது. 3 ஆண்டு காலமே டேட்டா சேகரிக்கிறாங்க. ஒரே நாள் எடுக்கலாம், டேட்டா எடுக்கலாம், ஒரு நாள் எடுக்கலாம். அதை எடுத்துட்டு நம்ம மாட்டோம், அதை கொடுத்துட்டு போய் நியாயப்படுத்தி போயிருக்கலாம், அப்பவே பண்ணிருக்கலாம். ஆனால் அவர்கள் மனசு கிடையாது. இந்த சூழ்ச்சி செய்து ஏமாற்றி காலத்தை தள்ளி போட்டு அப்புறம் பார்த்தா மாநாட்டில் நாம் பேச எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது யாரு? திமுக. இந்த சமுதாயத்தை வைத்துதான் அவர்கள் முதல் ஆட்சிக்கு வந்தார்கள். திமுக வரலாற்று பார்த்தீங்கன்னா வன்னிய சமுதாயம் வைத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஒவ்வொரு முறையும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த சமுதாயத்தை நம்பினார். ஆனால் ஆட்சிக்கு வந்தோம். இந்த தேர்தலிலும் 2021 தேர்தலில் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அதிக எம்எல்ஏக்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா? வன்னியர் சமுதாயம். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இன்னைக்கு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயத்திற்கும் திமுக எதுவுமே செய்யல. இந்த 2 சமுதாயத்திற்கும் துரோகம் மட்டும்தான் செய்திருக்கிறது திமுக. இது நான் எங்க வேணா நான் சொல்லுவேன். யார்கிட்ட வேணா நான் விவாதம் நடத்த நான் தயாரா இருக்கேன். யாருக்கு அனுப்புங்க நான் வரேன். நீங்க போடுங்க. நீங்க திமுக கேட்கிற சேலஞ்ச் பண்றேன். மேடையை நீங்க போடுங்க. எங்க வேணா நீங்க போடுங்க. நான் வரேன், விவாதத்துக்கு நான் வரேன். இந்த 2 சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஆனா இந்த 2 சமுதாயம் தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தது. நீங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த 2 சமுதாயம் தான். என்னையா பண்ணீங்க சமுதாயத்துக்கு? ஒண்ணும் பண்ணல. உங்களை சுத்தி யார் இருக்கிறார்? உங்களை சுத்தி வியாபாரிகள் தான் வச்சிருக்கீங்க. இந்த சமுதாயத்தில் மக்களை கூட்டி குப்பை போட்டுட்டீங்க. எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் வெளிச்சம் போட்டு காமிச்சு வண்டபுரம் 10 மாசம் இருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிந்ததா? இந்த மாநாட்டில் இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. இந்த மாநாட்டில் வர கூட்டம் கொஞ்சம் தான். வீட்டில் இருக்கிற கோபமா இருக்கிற கூட்டம் கோடிக்கணக்கான சொந்தங்கள் வீட்டில் கோபத்தோட இருக்கிறாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் நம்ம கட்சிக்குள்ள இந்த குழப்பம் வரணும், பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி குழப்பம்லாம் இதெல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம். நிறைய நாள் வெளியில் சொல்ல முடியல, சொல்லும் காலம் வரும். மனசுக்குள்ள நிறைய இருக்கு. நீங்களும் நினைப்பீங்க என்னடா இப்படிலாம் இருக்குது, எல்லாம் சரியா இருக்கு, பார்த்துக்கலாம். நம்ம நிறைய இறங்கிட்டோம். நம்ம நோக்கம் என்ன? இந்த மக்கள் விரோத ஆட்சி, சமூக நீதிக்கு விரோத ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நம்முடைய நோக்கம். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணம் பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். ஏன் பாலாறு தடுப்பணை கட்டலன்னா அங்க மணல் கொள்ளை அடிக்க முடியாது. இது ஒரு காரணம். டாஸ்மாக் ஊழல் இருக்கு, எல்லா ஊழலும் இருக்கு. பார்த்தா எல்லாம் கொள்ளடிச்சு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கப்பா. அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வச்சிருக்கிறாங்க. எப்படியா மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நீ கரண்ட் விலை இருக்க இந்த திமுக ஆட்சி 4 ஆண்டு காலத்தில் 3 முறை மின் கட்டண உயர்வு, 3 முறை.
இப்போ இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 4வது முறை, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 3.5 விழுக்காடு 3.5 விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்படும். அப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திய கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி. ஆண்டுதோறும் 45,000 கோடி மின்சாரத்துறையில கூடுதல் வருமானம் இந்த மின் கட்டணம் உயர்வால் 45,000 கோடி. இவ்வளோ 45,000 கோடி கூடுதல் வருமானம் வந்தோம். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? 10,000 கோடி நட்டோம். வருஷம் மின்சாரத்துறையில 10,000 கோடி நட்டோம். இப்படியா நட்டோம்? இந்த 45,000 கோடி வருவதற்கு முன்பு 20,000 கோடி நட்டோம்னு சொன்னாங்க. அதன் பிறகு 45,000 கோடி வந்த பிறகு 10,000 கோடி நட்டோம். அது என்ன கணக்கு? அதுல ஒரு பெரிய கணக்கு ஒன்று இருக்குது. ஆண்டுதோறும் தமிழக அரசு தனியாரிடம் மின்சாரம் பெறுகின்ற எவ்வளவு பெறுறாங்க தெரியுமா? 3,200 கோடி யூனிட் மின்சாரம். ஒரு வருஷத்துக்கு திமுக அரசு தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் 3,200 கோடி யூனிட். அதுல ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? ₹1 வச்ச கணக்கு பார்த்து. ஏன்னா இவங்க ஒரு யூனிட் எவ்வளவு தெரியுமா விலை கொடுத்து வாங்குறாங்க? ₹15, ₹12, ₹13, ₹11 மாத்தி மாத்தி. ஒரு யூனிட் மின்சாரம் அரசு எவ்வளவு தெரியுமா தயாரிக்குது? அரசு ₹3, ₹3.25. அரசு தயாரிக்கிற மின்சாரம் ₹3, ₹3.25 தயார் செய்து தனியார் எவ்வளவு வாங்குறாங்க? அதிகபட்சம் ₹15 வாங்குறாங்க. அப்போ எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க. நாங்க என்ன கேட்டு இருக்கிறோம்? அரசு துறையில கூடுதலா மின்சாரம் உற்பத்தி செய்யுங்க. இது இப்ப கேட்கல, 15 வருஷமா கேட்டு இருக்கோம். ஆனா அவங்க வேணுமே அரசு தரப்புல மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தயாரா இல்லை. தனியார்கிட்ட வாங்கணும், அவங்க கொடுக்குற லஞ்சத்தை எடுத்து கொள்ளடிச்சு போகணும். மின்சாரத்துறையில் நட்டனாலும் இது போன்று எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் நாம அதை நிறைய பேசப்படணும் செய்யும். அதனால இது ஒன்று பாருங்க, நான் சொன்னது இதுதான் நம்முடைய 10 உரிமைகளை மீட்டெடுக்கின்ற நடைபயணம். தமிழக மக்கள் உரிமைகள் பார்த்தீங்கன்னா, முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். இது பார்த்தீங்கன்னா ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினா நான் முதல்ல சொல்லியிருக்கேன். 69 விழுக்காடு இடஒதுக்கீடுல வரும், பட்டியலுடைய 10.5 விழுக்காடுகள் வரும், பட்டியலின மக்களுடைய 2.2 விழுக்காடு அதுவும் இது வரும். தமிழ்நாட்டில் பின்தங்கிய சமுதாயங்கள் அவருடைய பின்தங்கிய நிலை மக்கள் தொகை இது ரெண்டும் சேர்த்து அவரவருக்கு ஏற்ற இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற அத்துணை சமூக நீதி பிரச்சனையும் அது உரிமைகள். இந்த உரிமைகள் இந்த 10 உரிமைகளும் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கு. அரசியல் சாசனம் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதுல நம்ம உரிமைகள் இருக்கு. இந்த உரிமைகளை வழங்குவது அரசினுடைய கடமை, இதை பெறுவது நம்முடைய உரிமை. நமக்கு எல்லாம் உரிமை இருக்கு. ஆனா நம்ம உரிமை நமக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியும். அதை தெரியப்படுத்துவது தான் என்னுடைய நடைபயணம். இது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை. தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை. நமக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்கு, ஆனால் அதை எதையும் தமிழக மக்கள் செய்ய தவறிவிட்டது, அதை செய்ய தயங்கி கொண்டிருக்கிறது, இன்னொன்று செய்ய தெரியல. அதனால ஒவ்வொன்று அடுத்தது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். பெண்களுக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு வாக்காளர்களில் பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் அதிகம் பெண் வாக்காளர்கள். கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர் தான் அதிகம். ஆனா அவங்களுக்கு அவங்க உரிமைகளை பத்தி தெரியுமா? ரோட்ல எங்கேயாவது தனியா நடந்து போக முடியாத பெண்கள் இன்னைக்கு ராத்திரில கேட்கல,
கிண்டல் கிண்டல் கையை பிடிச்சி எடுக்கிறது, எங்கேயோ கூட்டு பலாத்காரம், இதெல்லாம் எங்கேயே நடக்கும் வட மாநிலங்கள், தமிழ்நாட்டில். அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். விவசாயத்துக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு. நான் இந்த மாவட்ட விவசாயியா இருந்தேன்னா எனக்கு என்ன உரிமை தெரியுமா? இந்த பாலாத்துல அரசு தடுப்பணை கட்டி அந்த பாலாத்து தண்ணியை நான் விவசாயம் பண்ணணும், அது எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா என் மண்ணில் தான் ஆறு போகுது, அந்த ஆறு தண்ணி நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. அதை கொடுப்பது அரசுடைய கடமை. ஆனா அவங்க செய்யல. ஏன் தடுப்பணை கட்டல? அந்த மண்ணில் கொள்ளையடிக்க முடியாது, மணல் அள்ள முடியாது. இவங்கெல்லாம் காலகாலமா மணல் கொள்ளை அடிக்கிறதுக்காக நான் இங்க விவசாயம் பண்ண முடியல. இந்த மாவட்டத்தில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவு அப்படியே பாலாத்துல விட்டுறாங்க. அந்த பாலாத்துல அந்த தண்ணியை நான் விவசாயம் பண்ண முடியல, நான் குடிக்க முடியல. அதை சரி செய்வது அரசினுடைய கடமை. அந்த தண்ணியை நான் குடிக்கிறது என்னுடைய உரிமை. விவசாயிகளுடைய விளைநிலங்கள் விளைச்சல் கூட சொன்னாங்க. மாம்பழம் அதே விளைச்சல் இந்த பகுதியில். இந்த மாம்பழம் விலை இந்த வருஷம் விலை இருக்குதா? போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டன் மாம்பழம் 28,000 ரூபாய் போச்சு. 24,000, 28,000, 21,000. இப்போ 4,000 ரூபாய், 3,000, 4,000 ரூபாய், 3,000 ஒரு டன் மாம்பழம். அது பறிச்சு எடுத்துட்டு போறதோட கட்டுப்படியாக இதை எடுத்துட்டு போய் அங்க பக்கத்துல பாடல போய் கொடுக்குறாங்க மாம்பழம். அவங்க எடுத்து வேண்டாங்கன்னு தெரிவிக்கிறாங்க. ஆந்திராவில் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒரு டன் மாம்பழத்துக்கு 4,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க விவசாயிகள். ஆனா இங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ போடுற மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மாதம் முன்னாடி பொழிகிறதா? கல்லணையில தண்ணி வருதா? நீங்க விவசாயிகள் கட்டத்திலையோ கடல்லையோ கரையில தொங்கிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. தலையெழுத்து நம்ம மாற்றணும். மற்ற யாரும் மாற்ற போறது கிடையாது, நம்ம தான் மாற்றுவோம். நம்ம கடமை. இதுதான் உரிமைகள் சொல்ற உரிமைகள். இது எல்லா உரிமைகளும் இருக்குது இல்லை, ஆனா உங்களுக்கு தெரியல. அதுதான் நான் தெருத்தூரா வரப்போறேன். எல்லாம் வந்து மக்களை வாங்க, இது பாட்டாளி எல்லா மக்களும் வாங்க. அனைத்து தரப்பு, அனைத்து சமுதாயம், அனைத்து மதத்தினர், அனைத்து தரப்பு மக்களும் வாங்க. வளர்ச்சிக்கான ஒரு ரைட் டு டெவலப்மெண்ட், அது எல்லாமே மட்டுமா நீடித்த வளர்ச்சி. அடுத்தது வந்து அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். இந்த ஆபீஸ், பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து, இபி ஆபீஸ்ல இருந்து, எல்லா தாசில்தார் ஆபீஸ்ல அப்ளை பண்ணி நமக்கு ஏதாவதுன்னா அதுக்கு அடுத்த லஞ்சம் கொடுக்கணும், அடுத்த இடத்துக்கு கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும், அடுத்தது மேல ஆபீசர், அதுக்கு மேல ஆபீசர், அதுக்கு மேல ஆபீசர், அப்புறம் சேர்மன், எல்லாம் லஞ்சம் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கிற அனுமதி கிடைக்கும், சர்டிபிகேட். ஆனா அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஆன்லைன்ல நம்ம ஆட்சியில் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணா ஆன்லைன்ல உங்களுக்கு அனுமதி வந்துடும். யாரையும் பார்க்க வேண்டாம், ஒரு பைசா லஞ்சம். இது நம்மளுடைய உரிமை, கொடுப்பது அரசுடைய கடமை. அடுத்தது கல்வி நல்வாழ்வுக்கான உரிமை. இது முக்கியமான உரிமை. கல்வி தமிழ்நாடு மக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கு நல்ல தரமான இலவச கட்டணமில்லா சுமை இல்லாத கல்வி கொடுப்பது அரசினுடைய கடமை. அதை பெறுவது நம் உரிமை. எதுல இருக்கு? நம்முடைய அரசியல் சாசனத்துல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. என்னன்னு அரசு நமக்கு கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா கொடுக்குறாங்களா? காசு வச்சிருந்தா பெரிய ஸ்கூல், காசு இல்லைன்னா மொத்த ஆசிரியர் உள்ள ஸ்கூல், அரசு பள்ளிக்கூடம். இதுக்கு முடி 5 ஆசிரியர்கள் இருந்தா இப்ப ஒண்ணுதான் இருக்கிறாங்க, கூட்டிட்டு போனாங்க. இந்த நிலை. அதே போன்று நல்ல தரமான மருத்துவம் பெறுவது உங்களுடைய உரிமை. இதை கொடுப்பது அரசுடைய கடமை. எந்த மருத்துவமனையில நீங்க நல்ல மருந்து கொடுக்குறாங்க? ரொம்ப மோசமா இருக்கு. அதே போன்ற முக்கியமானது என்னன்னா மது போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை. ரைட் டு பி
தான் போகணும். அந்த 10 கடை தாண்டி போனா அதை குடிச்சு ரோட்ல படுத்துட்டு இருப்பான், கிண்டல் பண்ணுவான், போதையில் என்ன பண்ணான்னு தெரியாது. அப்போ இது என்னுடைய உரிமை, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்து நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். இதுல நீங்க வேறொரு மாநகரம், இந்த மாநகரம் சொல்றதே கஷ்டமா இருக்கு. மாநகரம் சொல்லலாமா? மாநகரம் நகராட்சிக்கு அடிப்படை வசதி கூட கூடுதலாக உங்களுக்கு மாநகரத்தில் ஒன்றுமே கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி பாலத்தில் போயிட்டு அச்சுமொழி பாலத்தில் ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் கோல்ல வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். 10வது உரிமை, நம்ம சுற்றி இருக்கின்ற நீர், நிலம், காற்று மாசுபடாமல் தூய்மையாக இருப்பது அதை நம்முடைய உரிமை. அதை சுவாசிப்பது நம்முடைய உரிமை, தண்ணீர் குடிப்பது நம்முடைய உரிமை. அதை மாசுபடாமல் பாதுகாத்துக் கொள்வது அரசுடைய கடமை. நம்ம சுவாசிக்கிற காற்று மாசு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது அரசுடைய கடமை. இந்த கடமை செய்யறாங்களா? செய்யறது கிடையாது. ஏன்னா அவளுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அதனால இதையெல்லாம் சொல்லி மக்களை சந்தித்து தெரிஞ்சுமா வரப்போறோம். வந்து இந்த திமுக மக்கள் விரோத ஆட்சி, சமூக நீதி விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் எடுக்க வேண்டும். அதுக்கு காலம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் இன்னும் எவ்வளோ அவலங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்தாக நம்ம சொல்றோம். நம்ம பொதுக்கூட்டம் கிடையாது. ஏன் இந்த செய்தி உங்ககிட்ட சொல்றோம்னா, நீங்கள் எல்லாம் இந்த செய்திகளை உள்வாங்கி நீங்க உங்க பகுதியில் உள்ள நம் நிர்வாகிகளிடம் சொல்லி அங்க இருக்கிற மற்ற பொதுவான மக்களிடம் நீங்க இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் பணியாற்றுங்கள். தைரியமாக நம்பிக்கையோடு நீங்கள் பணியாற்றுங்கள். நம்முடைய பாட்டாளி கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. 36 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எத்தனையோ சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம். இந்த அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எவ்வளவு சாதனைகளை செய்த பாட்டாளி கட்சி அதிகாரம் கையில் இருந்தால் இன்னும் எவ்வளவு எண்ணல் சாதனைகளை நாம் எவ்வளவு செய்து முடிக்கலாம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அடுக்க மாட்டீங்க. அதனால இது எல்லாமே எவ்வளோ சீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தடுப்பணை கட்டணும், நாணயம் கட்டணும், புதுசாக வந்து ஒரு தாலுகா உருவாக்கணும். அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலை முதலமைச்சர் இருக்கு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா அப்படின்னு அந்த கேள்வி மட்டும் கேட்டுருக்கீங்க. அதனால தெரியும் போது இன்னும் 8 மாசம் தெரியும் போது எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் இந்த செய்திகளை சொல்லுங்கள். அடுத்த மாதம் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இது ஏதோ நான் நடைபயணம் நம்ம நடைபயணம் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக உணர்வோடு நாம் எல்லோரும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் பார்க்காமல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், நம் உரிமைகளை மீட்டெடுப்போம். தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நாம் செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக